பிக் பாஸ்ல இருந்து முதல் ஆளாக எவிக்ட் ஆன ரவீந்திரா அவர்கள் இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 8வது சீசன் ஆரம்பத்துலேருந்து ரொம்பவே டல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. முதல் வாரத்தில் பாய்ஸ் டீம் பண்ண ஒரு ப்ராங்க் தான் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிஞ்சது. பிராங்க் அப்படின்னு ஆரம்பித்து கடைசி ரொம்ப சீரியஸாகவே முடிஞ்சது. விஜய் சேதுபதி அவர்கள் இப்போது முதல் வாரத்தில் எல்லா போட்டியாளர்களுக்குமே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருந்தார் அப்படின்னு தாங்க சொல்லணும். விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஷோவை வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போ பிக் பாஸ்லேருந்து முதல் ஆளாக எவிக்ட் ஆன ரவீந்திர அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்கிறாரு. அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணவரும் முத்தத்துக்கு ஃபேமஸ் தான், இவருமே முத்தத்துக்கு ஃபேமஸான ஒரு ஆள் தான். இவங்க 2 பேருக்கும் மனிதநேயம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞன். சில விஷயங்களை வந்து ஸ்கிரிப்டாக படிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு இருக்கிற ஒரே டவுட் என்ன அப்படின்னா, அவர் வந்து 7 நாளுமே இந்த ஷோவை பார்த்துட்டு வந்து பேசுகிறாரா, இல்லை 1 மணி நேரம் கிளிப்பிங்காக கொடுக்குற அந்த கண்டென்ட்டை வச்சு பேசுகிறாரா அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருந்தார். விஜய் சேதுபதி இந்த விஷயங்களை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, குறும்படம் போட்டால் தான் இந்த ஷோவே களை கட்டும், கமல் சாரோட யூனிக் வந்து அதுதான், அது மாதிரி இவர் வந்து ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். 2வது விஷயம், ரொம்ப ரூடாக போயிட்டுருக்கிறவங்கள கமல் சார் வந்து அப்படியே போக விட்டுட்டு கடைசியாக தான் வார்ன் பண்ணுவார். மாயா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நிறைய சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் லாஸ்ட் டைம் வந்து அவர் மேலே விமர்சனமாக இருந்துச்சு. மாயா வந்து எந்த தப்பு பண்ணால் கேட்குறதே கிடையாது, மற்றவங்க வந்து சின்னதாக ஒன்று பண்ணால் கூட அதை வந்து கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் விஜய் சேதுபதி வந்து பாரபட்சம் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கேட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். 3வது விஷயம் வந்து, இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்தாமல் டம்மியாக சில போட்டியாளர்கள் வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து நாள் கடத்தாமல் அதுக்கான புரிதல் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி நறுக்குன்னு சொல்லணும். அதை வந்து 40 நாள் கழித்து 2-3 பேர் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா பொறுமையாக சொன்னால் நல்லா இருக்காது, முதல்லையே சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் சீசனில் பிரதீப் போன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, இது வந்து சேனல் எடுத்த முடிவு, நான் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து அவர் ஒரு மாதிரி வந்து ஹோஸ்ட் பண்ணுவார்ல, அது மாதிரி இல்லாமல் ஆன் ஸ்பாட்டில் அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி பண்ணால் ஒன்று பண்ணாலுமே அவர் வந்து டக்குன்னு கேட்டுருவார். அதனால் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களுக்கு ஒரு ஃபியர்னஸ் வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பிக் பாஸில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை வந்து சில போட்டியாளர்கள் வந்து மீறுவாங்க. ஒரு 5 டைம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 6வது டைம் போனோம் அப்படின்னா விஜய் சேதுபதியோட டீலிங் வந்து வேறு மாதிரி இருக்கணும், அவருடைய வேற ஒரு ஃபேஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து அவர் வந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இந்த முதல் வாரத்தை பொறுத்தளவில் இந்த பிக் பாஸ்க்கு கண்டென்ட் கிங் அப்படின்னா ரவீந்திர அவர்கள் தான். இப்போது ரவீந்திர அவர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்துட்டார். இதுக்கப்புறம் இந்த ஷோ வந்து எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.